ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஜெயபிரகாஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓ புதுசாக பிளான் வெளியிட்ருக்காங்க. எஸ்பிஓனா ஃபஸ்ட்டு என்னன்னா, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருக்குது. அவங்க மொபைல் ஆன்லைன் ஒர்க் மாரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதில் என்ன பிளான்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணுவீங்க. இதில் அவங்க ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க. அந்த பெர் டேவுக்கு ஒரு டாஸ்க்கு அது ஒரு ஷேர் பண்ணணும். அதுக்கு ₹7 டெய்லி நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. மந்த்லி 210 நீங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ணுவீங்க. இது ஃப்ரீ தான். அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேச்சர் ஆஃப் ஒர்க், ஷேர் யுவர் ப்ரொமோஷனல் கண்டென்ட் ஆன் யுவர் சோஷியல் மீடியா அண்ட் கெட் பேட். நீங்கள் இப்போ ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஷேர் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஷேருக்கு ₹7 தருவாங்க. இது என்னென்னா, ஜாயினிங் ஃபீஸ் 100% ஃப்ரீ தான். பே அவுட் கிரெடிட் எவ்ரி 200 நீங்கள் ரீச் ஆகிட்டிங்கன்னா, அதாவது மந்த்லி ரீச் ஆகிடுவீங்கள, எவ்ரி 200க்கும் உங்களுக்கு ரீச் ஆனவுடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிடுவாங்க. இதுதான் ஒர்க்கிங் டைம் யுவர் ஃப்ளெக்சிபிள் டைமிங். நீங்கள் எப்போ வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்னென்னா, பேசிக் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். சும்மா நீங்கள் அந்த ஃபேஸ்புக்கில் ஏதாச்சும் போஸ்ட்டு போடுவீங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி இல்லைனா போஸ்ட் அதுமாரி போடுவீங்களே, அதுமாரி பேசிக் தெரிஞ்சிருந்தாவே உங்களுக்கு போதும். இந்த இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னா, எனி ஒன் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் இதில் வச்சுருக்கணும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் ஃப்ரீயாக மட்டும்தான் ஏர்ன் பண்ண வைக்குமா, அமௌண்ட் பே பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதுக்கும் பிளான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆனால் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணுவீங்க. அதில் ஒரு ஒன் டேக்கு ஒரு டாஸ்க்கு ₹7 தருவாங்க. நெக்ஸ்ட்டு பிளான் அப்ளிகேட்டட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன, அதான் இப்போ ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, பைமோட்டோட லிங்க் பண்ணியிருக்காங்க எஸ்பிஓ. பைமோட்டுங்கிறது ஒரு இகாமர்ஸ். எப்படின்னு சொல்லணும்னா, நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுவோம்ல, இந்த கிராசரி ஐட்டம் இது வேணும் அது வேணும்னு, அது சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனியோட நம்ம லிங்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஓ லிங்க் பண்ணியிருக்காங்க. அதான் பைமோட் எலைட் மெம்பர்ஷிப் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அந்த இது ₹6,500. அதாவது பைமோட் எலைட் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ₹6,500 நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இது பைமோட்டில் பண்ணணும். அது எப்படி பண்ணணும், நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். இதில் 3 விதமான ஒர்க்கு இருக்குது. நீங்கள் இந்த இதில் அப்ளிகேட்டர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் உள்ளே வந்துட்டிங்கனாவே 3 விதமான ஒர்க்கு இருக்குங்க. அது என்னென்னா, கண்டென்ட் ஷேரிங் அண்டு கண்டென்ட் ரிவ்யூயிங் அண்டு மீடியா போஸ்டர். இந்த 3 இது இருக்குது. இந்த 3 இதுக்கான எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பிளான் டீட்டெயில் மட்டும் சொல்லிடுறேன், ஓகேவா. அப்புறம் அப்ளிகேட்டட் பார்ட்னர் ப்ரோக்ராம் ட்ரைனிங் பீரியட் 4 மந்த்துங்க. 4 மந்த்து நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ண உடனே ட்ரைனிங் பீரியட்னு உங்களுக்கு இருக்கும். அது என்னதுன்னா, எல்லோரும் சொல்லி தருவாங்க, இந்த இது இப்படி பண்ணணும் அந்த இதுன்னு. அதுக்கு 4 மந்த்து ட்ரைனிங் பீரியட். அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களோட பே அவுட் எவ்வளோ இருக்கும்னா 2000 இருக்கும் மந்த்லி நீங்கள் 2000 ஏர்ன் பண்ணுவீங்க அந்த 4 மந்த்துக்கு ஒன்லி. நெக்ஸ்ட்டு அந்த 4 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்கன்னா 5,000 to 10,000 மந்த்லி ஏர்ன் பண்ணுவீங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இப்போ எப்படின்னு சொல்லிடுறேன். கண்டென்ட் ஷேரிங் அந்த ஃப்ரீயாக இது ஃப்ரீயாகவே தருவாங்க. அந்த ஜாயின் பண்ணும்போது ஃப்ரீயாக இருந்தால் சொல்லியிருந்தேன்ல, அந்த இது கண்டென்ட் ஷேரிங் அப்படின்னா ஒன் டேக்கு ஒன் டாஸ்க்கு தான் ₹7 ஒரு டாஸ்க்கு தருவாங்க. இதுவே நீங்கள் மந்த்லி பண்ணிங்கன்னா 210 வரும். கண்டென்ட் ரிவ்யூவிங் இருக்குல்ல, இது ஒன் டேக்கு 2 டாஸ்க்கு வரும். ஒன் டாஸ்க்கு ₹25 தருவாங்க.
2 டாஸ்க்குக்கு வந்து 50 ருபீஸ் வந்து தருவாங்க. இது 1 டேவுக்கு வந்து 2 டாஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது மந்த்லி நீங்கள் இந்த டாஸ்க்கு நீங்கள் மந்த்லி பண்ணாவே 1500 வந்து உங்களுக்கு வந்துடும். அது இல்லாமல் மீடியா பூஸ்டர்னு ஒரு ஒர்க் இருக்குது. அந்த இதில் போயிட்டு 1 டேவுக்கு வந்து 1 டாஸ்க்கு 10 ருபீஸ் வந்து தருவாங்க. 1 டாஸ்க்குக்கு வந்து 300 வந்து தருவாங்க. 1 மந்த்லி டோட்டலாக மந்த்து முடிஞ்சதும் 300 வரும். இது டோட்டலாக இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா டோட்டலாக இப்போ ட்ரைனிங் பீரியடில் 2000 வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட், அந்த ட்ரைனிங் பீரியடு முடிஞ்சது அப்புறம் நீங்கள் எவ்வளோ மந்த்லி ஏர்ன் பண்ணுவீங்கன்னா 5000 to 10,000 மந்த்லி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. அதே ஒர்க்கு தான், நேச்சர் ஒர்க்கு தான் இருக்கும். நோட்டீஸ் போர்டில் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த 4 மந்த்துக்கு அப்புறம் என்னென்னா கண்டென்ட் ஷேரிங்க்கு வந்து ஒரு டாஸ்க்கு தான், அதே தான். ஆனால் நீங்கள் வந்து கண்டென்ட் ரிவ்யூவிங் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ஒன் டேக்கு 6 டாஸ்க்கு பண்ணுவீங்க. அப்போ அதுலேயே 4500 உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து 4 மந்த்து மட்டும், ஃபஸ்ட்டு 4 மந்த்து மட்டும் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இது ஒர்க் பண்ணாவே உங்களுக்கு 5000 வந்து, அப்போ நீங்கள் வந்து போட்ட அமௌண்ட்டை 1 மந்த்லேயே எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 4 அதுக்குள்ளேயே நீங்கள் எடுத்துடலாம். அந்த 4 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு 8000 வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் மந்த்லி வந்து அதுக்கப்புறம் 5000 to 10,000 நீங்கள் மந்த்லி ஏர்ன் பண்ணுவீங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது இல்லாமல் நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணிங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு கீழே வந்து இந்த பிளானில் வந்து உங்களுக்கு கீழே ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து 600 வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். இதுமாரி நீங்கள் எத்தனை ரெஃபரல் வேணால் பண்ணிக்கலாம். அந்த 600 வந்து கிரெடிட் ஆனது நீங்கள் 24 ஹவர்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ரா பண்ணீங்க, இந்த வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா வித்ட்ரா ஆகிடும் 24 ஹவர்ஸில். இது இல்லாமல் இன்ட்ரோ போனஸ் அப்படின்னு ஒரு 5% இருக்குதுங்க. அது எப்படின்னா நான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு கீழே வந்து அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இன்ட்ரோ போனஸ் கெட் 5% ஃப்ரம் யுவர் டவுன்லைனர்ஸ் டாஸ்க் ஏர்னிங்ஸ் ஸ்டார்ட் ஒன்லி ஆஃப்டர் கம்ப்ளீட் 3 நியூ டவுன்லைனர்ஸ் அப்ளிகேட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் பிளான். அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே, அதாவது கீழேனா என்னென்னா, இப்போ வந்து எனக்கு 3 பேர் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்படி ஜாயின் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து 5% இந்த டாஸ்க் ஏர்னிங்லேருந்து உங்களுக்கு 5% வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது என்னங்கிறத நான் நல்லா தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து இப்போ உங்களுக்கு கீழே வந்து ஃப்ரீயாக வராங்க, அவங்க வந்து இந்த பிளானில் வருவாங்க. இது வந்து இந்த ஃப்ரீயாக ஷேர் அண்ட் ப்ரொமோட் இது மட்டும் வரவங்களுக்கு வந்து இந்த இது வராது. இந்த பைமோட் இந்த பிளானோ இல்லைனா அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒரு பிளான் சொல்லுவேன். அந்த பிளானில் யாராச்சும் ஜாயின் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கீழே 3 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த 5% வந்து இந்த டாஸ்க் ஏர்னிங் வந்து உங்கள் 5% வரும். அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு கீழே வந்து ஒரு 3 பேரை வந்து ஆட் பண்ணுறீங்க. இந்த 3 பேரை ஆட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 1800 வந்து தனியாக உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். அது இல்லாமல் 5% என்னன்னா, இப்போ வந்து அவங்க வந்து மந்த்லி வந்து 2000 ஏர்ன் பண்ணுறாங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு ஆள் 2000 ஏர்ன் பண்ணுறாங்கன்னா இதில் 5% வந்து எவ்ரி மந்த்துக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் வாலெட்டில் வந்து கிரெடிட் ஆகும். ஓகேவா? இது வந்து இன்ட்ரோ போனஸ் வாலெட்னே தனியாக ஒரு வாலெட் இருக்குது, அதில் வந்து தனியாக கிரெடிட் ஆகும். அது எப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன். இப்போ 2000ல் 5%னா இப்போ 10%னாவே 200. இப்போ 5%னா 100 ருபீஸ். இப்போ ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ் வருதுன்னா, இதுவே நீங்கள் 3 பேரை ஜாயின் பண்ணிங்கன்னா 300 ருபீஸ் வரும். அதுவே இது வந்து ட்ரைனிங் பீரியடில் மட்டும் 300 ருபீஸ் வரும். நீங்கள் இதை வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அமௌண்ட்டு. இதுமாரி நீங்கள் 3 பேர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனை பேர் வேணால் கொடுத்துக்கலாம். 10 பேரோ 20 பேரோ எத்தனை பேர் வேணால் கொடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் 10 பேர் கொடுத்தீங்கன்னா 1000 ரூபா வரும் மந்த்லி. அதுமாரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். 5%ங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பே அவுட் வந்து என்னென்னா, நீங்கள் 2000 ரீச் பண்ணிட்டாவே இந்த பிளான் ஜாயின் பண்ணதுலேருந்து 2000 வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டாவே நீங்கள் வந்து வித்ட்ரா கொடுத்துக்கலாம். அமௌண்ட்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் வந்துடும். ஓகேவா?
ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நீங்கள் எப்போ வேணால் ஒர்க்கிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி என்னென்னா ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு வந்து என்ன நீங்கன்னா 6500 வந்து நீங்கள் இந்த பைமோட்டுங்கிறதுல வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுப்பேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தால் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி எப்படி இதை எல்லாத்தையும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட்டு பிளான் வந்து என்னென்னா இன்ஃப்ளூயன்சர் பிளான். இந்த பிளானில் என்னென்னா இது வந்து ஒன்லி நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை எனக்கு வீடியோ போடணும் நல்லா எடிட் பண்ணி வீடியோ போடணும் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த பிளான் மட்டும் இதில் வந்து நீங்கள் என்னென்னா டர்ன் யுவர் ஜர்னி ஆஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸ் அப்படின்னா எஜுகேஷனில் வந்து நீங்கள் அதே அமௌண்ட்டு தான் 6500 வந்து நீங்கள் வந்து இந்த பிளானுக்கான அமௌண்ட்டு வந்து நீங்கள் பே பண்ணணும். எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்து பேசிக் இன்ஃப்ளூயன்சர் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதான் வந்து உங்களோட இது. அதாவது எப்படின்னா இது வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும். இப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து இப்போ யூடியூப் போகிறீங்க, அதில் வருமானம் வருது, வியூஸ் வருதுன்னா அப்போ வந்து யூடியூப் உங்கள் வீடியோ பார்க்குறாங்கன்னா அது எப்படி இன்னும் ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸு. அதாவது என்னென்னா இந்த எஜுகேஷன் ஒரு கோர்ஸு 6500 வந்து நீங்கள் கட்டி பே பண்ணி இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் எப்படி வீடியோ யூடியூப்பில் போடணும், என்னென்ன எப்படிலாம் இந்த இது இன்ஃப்ளூயன்ஸான பிஸ்னஸ்க்கான எல்லா இதுவுமே அந்த அந்த கோர்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒர்க்கு என்னென்னா வீக்லி வந்து ஒரு போஸ்ட்டு போடணும். அதாவது வீடியோ ஓன் கண்டென்ட் டாப்பிக்காக இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து எந்த கண்டென்ட் வேணால் போடலாங்க. இப்போ நீங்கள் எவ்வளவோ கண்டென்ட் இருக்குது, எந்த கண்டென்ட் வேணால் போடலாம். இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் இப்போ வந்து செட்டிங்ஸு நம்ம ஃபோனில் ஏதாச்சும் ஹேங் ஆகுது, அது சம்மந்தமாக கூட கண்டென்ட் போடலாம். அதுதான் ஸ்பான்சர் கண்டென்ட் வந்து இதில் வந்து மஸ்ட்டு. அது அப்படியே ஸ்பான்சர் கண்டென்ட் என்னன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து ஒரு 3 நிமிஷம் இதில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ வந்து 3 நிமிஷம் நீங்கள் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவில் சென்டரில் வந்து ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட், அதாவது ஒரு ஆடு மாரி வரும்ல, அதுமாரி நீங்கள் வந்து ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட் வந்து முக்கியமாக போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னன்னா இப்போ இந்த பைமோட் இருக்குல்ல, மேலே பைமோட் இருக்குல்ல, அந்த பைமோட் சம்மந்தமாக நம்ம வந்து இந்த திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த பைமோட் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. இதுவே ஐஃபோன் இருந்தால் ஆப்பிள் ஸ்டோர்லேயும் இந்த பைமோட் வந்து ஆப் வந்து எல்லாமே இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம், சோப்பு எது வேணால் இதில் இருக்கும், எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இது சம்மந்தமாக நம்ம நடுவில் வந்து ஸ்பான்சர் கண்டென்ட் வந்து ஆட் பண்ணணும். இது வந்து இந்த பிளான் வந்து மொத்தமாக யாருக்குன்னா யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறாங்களோ இல்லை இனிமேல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான பிளான் தான் இது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க இந்த பிளானில், உங்களுக்கான பெனிஃபிட் என்னென்னா லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து இதில் வந்து கோர்ஸ் நிறைய இதில் வந்து அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அது சம்மந்தமான வீடியோ நிறைய இருக்கும், அதை நீங்கள் வந்து பார்த்து நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெனின் வியூஸ், ஒரு போஸ்ட்டுக்கு 5000 வியூஸ் வந்து எங்களால் தர முடியும் அப்படின்னு SBO சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டாஸ்க்கு மாரிங்க. 1 வீக்குக்கு வந்து ஒரு வீடியோ மாரி அப்லோட் பண்ணணும். அதில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மீடியா பூஸ்டர்னு நான் இதில் ஒரு ஒர்க் இருக்குல்ல, அந்த ஒர்க்கில் மீடியா பூஸ்டர்னு ஒரு ஒர்க் இருக்குல்ல 3ஆவதாக, அதில் வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதுமாரி இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க, இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய வீடியோவை அந்த மீடியா போஸ்டரில் போடுவாங்க. அது போடுறது மூலயமா ஒரு 5000 வியூஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து எங்களால் கொடுக்க முடியும், கேரண்டீடுன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா நீங்கள்
நம்ம வந்து இன்னும் க்ரோத் ஆகிறதுக்காக அவங்க வந்து எஸ்பிஓவே நமக்கு வந்து தராங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இது மூலயமா 10,000 சப்ஸ்கிரைபரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ இந்த வீடியோ வந்து எவ்வளோ சூப்பராக போடுறீங்களோ, கண்டென்ட் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாரி உங்களுக்கு சப்ஸ்கிரைபரோ வியூஸோ வருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது மூலயமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா மானிட்டேஷன் யூடியூப்பில் மானிட்டேஷன் எனபிள் ஆகும். நல்ல குவாலிட்டி கைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நல்ல வியூஸும் வரும், சப்ஸ்கிரைபரும் உங்களுக்காக வருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான பிளான். இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணது வந்து நம்ம அந்த ஒர்க் பண்ணுறது மூலயமா நமக்கு அமௌண்ட் வரும். இது வந்து இன்ஃப்ளூயன்சர் பிளான்ஸ். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு பிளானில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண வைக்க. 2 பிளான்லேயும் ஒரே ஐடியில் ஜாயின் பண்ண வைக்காது. ஒரே ஒரு 6,500 கொடுத்து தான் நம்ம வந்து எஜுகேஷ்லேயோ இல்லது இந்த பைமோட்லேயோ நம்ம வந்து பே பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இன்கம் ஃப்ரம் எஸ்பிஓ. அதே சம்மந்தமாக தான். இப்போ நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸில் இருக்கீங்க. உங்களுக்கு கீழே வந்து அஃபிலியேட்டட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்லேருந்து ஒரு 5 பேரோ 10 பேரோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்கனாலும் ஓகே தான். இல்லைனா இப்போ இந்த பிளான்லன்ட்டு இதில் பண்ணுறதுனாலும் ஓகே தான். 2 இதில் எந்த பிளானில் வேணால் நம்ம வந்து நமக்கு கீழே வந்து ஆள் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ அதே தான் ஒரு ரெஃபரல் இன்கமுக்கு 600 வந்து தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான். அப்புறம் வந்து டீம் போனஸ்னுங்க. இப்போ வந்து 600 வந்து டீம் போனஸ் அது இல்லாமல் வரும். அது எப்படி நான் சொல்கிறேன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு கீழே வந்து ஒரு 5 பேரை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. உங்களுக்கு கீழே வந்து ஏதோ ஒரு பிளானில் 5 பேரை வந்து 6,500 கொடுத்து அந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கிறீங்க. அது மூலயமா இப்போ வந்து 5 பேரை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா 3,000. இந்த 3,000 வந்து எவ்ரி மந்த்துக்கும் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஓகேவா? இந்த இன்கம் வந்து எவ்ரி மந்த்துக்கும் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். அது இல்லாமல் ரெஃபரல் இன்கம் வந்து ஒன் டைம் தான் ஆட் ஆகும். நீங்கள் ஒரு ஒன் பர்சனை வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா 600 வரும். இதுவே டீம் போனஸுங்கிறது மந்த்லி ஆட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு 5 மெம்பரை ஆட் பண்ணிங்கன்னா 3,000 வரும். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்டிஷன். இந்த இது வந்து என்ன கண்டிஷன்னா கிவ் 10 ரெஃபரல் வித்தின் 4 months டு ரீட்டைன் பெனிஃபிட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து 4 மந்த்துக்குள்ளே நீங்கள் 10 ரெஃபரலை வந்து கன்ஃபார்ம் வந்து நீங்கள் இந்த பிளானில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா 10 ரெஃபரல் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த அஃபிலியேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு இந்த பிளானுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 10 ரெஃபரல் கொடுக்கணும். இப்போ இந்த 10 ரெஃபரல் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா ரெஃபரல் இன்கம் வந்து 10 பேரை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 600னா 6,000 இது தனியாக வந்துடும் ஒன் டைம் மட்டும். இதுவே அது இல்லாமல் டீம் போனஸ்னு ஒன்று 10 பேரை ஆட் பண்ணிங்கன்னா 6,000 எவ்ரி மந்த்துக்கும் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். நீங்கள் ஒரு 10 பேரை உங்களுக்கு கீழே ஆட் பண்ணி அவங்கள வந்து ஜாயின் பண்ண வச்சு இந்த பிளான்லேயோ இல்லை அப்ளிகேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் பிளான்லேயோ ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டீம் போனஸாக எவ்ரி மந்த்தும் 6,000 கிரெடிட் ஆகும். நீங்கள் 10 மெம்பர் தான் வந்து ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. 15 மெம்பரோ 20 மெம்பரோ எவ்வளோ மெம்பரை நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டீம் போனஸ் உங்களுக்கு வரும். இது இல்லாமல் அந்த 5% அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். உங்களுக்கு இதனால் நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. இங்கே இதில் என்னென்னா அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங், லோக்கல் ஷாப் கொலாபரேஷன், இதெல்லாம் நிறைய அதர் வேஸ் டு ஏர்ன்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதான் வந்து எஸ்பிஓட வந்து பிளான் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்டென்ட் ஷேரிங், கண்டென்ட் ரிவ்யூங் அண்ட் மீடியா போஸ்டர் அண்டு வந்து இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸ். இந்த வீடியோலாம் நம்ம எப்படி எஸ்பிஓவில் வந்து ஒர்க் பண்ணி எப்படி வந்து நம்ம கற்றுக்கிறத வந்து பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய அக்கௌண்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் ஃபேக்கு தானே, நீ எதுக்குடா இதெல்லாம் சம்மந்தமாக வீடியோ போட்டுட்ருக்க அப்படிங்கிறது வந்து நிறையா வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் இதில் வந்து 3 இயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். லாகின், என் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணுறேன். இதுதான் எஸ்பியோட அந்த இது லாகின். இது நெக்ஸ்ட்டு டேஷ்போர்டு. நான் வந்து இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டு நடுவில் வந்து ஸ்பான்சர் அந்த பிளான் இருக்குல்ல, அதில் வந்து நான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த பிளான் சம்மந்தமாக நான் வந்து மாறியிருக்கேன். நான் வந்து 2023 ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா, நீங்கள் இதில் பார்த்தாவே தெரியும். 1/1/2023 ஒரு டாஸ்க் அமௌண்ட்டுக்கு 450. இதெல்லாம் பழைய பிளானு. இப்போ நான் இதுவரையும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் டோட்டலாக எனக்கு என் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கிறது 37,838 ரூபா. இதுவரையும் டோட்டலாக எனக்கு வந்து அமௌண்ட் வந்திருக்கு. அது இல்லாமல் அப்ளிகேட்டட் பேலன்ஸில் வந்து 34,285 ரூபா இதுவரையும் நான் அப்ளிகேட்டட் பேலன்ஸில் வந்து நான் வச்சுருக்கேன் அமௌண்ட்டு. ஓகேவா, இதுக்கு மேலே நான் ஒர்க் பண்ணுற அமௌண்ட்டும் இதில் தான் இந்த டாஸ்க் ஏர்னிங்கில் ஆட் ஆகும், டாஸ்க் பாயிண்ட்லேயும் ஆட் ஆகும். ரெஃபர் பண்ணால் ரெஃபரலுக்கான அமௌண்ட்டு இதில் ஆட் ஆகும். இந்த இன்ட்ரோ போனஸ் சொல்லியிருந்தேன்ல, 3 பேரை ஆட் பண்ணால் 5% வரும்னு, அதோட இன்ட்ரோ கமிஷன் இங்கே தான் வரும். ஓகேவா, இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் எனக்கு வந்து மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணலாம். ஒரு ஷேருக்கு வந்து 7 ரூபா, 200 ருபீஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ரெடிட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் விருப்பம் இருந்தால் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிளான்லேயோ இல்லை இந்த பிளான்லேயோ. இந்த பிளானில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் மறக்காமல் 10 ரெஃபரல் கொடுக்கணும். அப்போனா தான் இந்த பிளானில் வந்து ஜாயின் பண்ண வைக்கும். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2 பிளானில் எந்த பிளானில் ஜாயின் பண்ணுமோ எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.